அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய வீத லீடர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய முன்னெடுப்பை இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்ம எடுக்க இருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரச்சனையே தலையாய பிரச்சனை. அது நம்முடைய போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரம். எங்கே பார்த்தாலும் கூட போதைப் பொருளுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு ஆல்கஹால் டிபெண்டன்சியில் ஆரம்பித்து ஓபியாய்ட்ஸ் வரைக்கும் போய் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வரைக்கும் அது இல்லாத இடமில்லை. போதை மட்டும் ஒரு தனி மனிதனை பாதிப்பது கிடையாது. தனி மனிதனை பாதித்தவுடன் குடும்பத்தை பாதிக்குது, குடும்பத்தை பாதித்தவுடன் சமுதாயத்தை பாதிக்குது, சமுதாயத்தை பாதித்தவுடன் நாட்டை பாதிக்குது. அதனால தான் சமுதாயமாக சேர்ந்து ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை வீதி லீடர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து முன்னெடுக்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 19 லட்சம் நம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தில் நம்ம கையில் எடுக்கிறோம். நாம் எல்லோரும் இதை ஆத்மார்த்தமாக இதை எடுத்து அரசு ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட, மத்திய அரசு மாநில அரசுகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவங்களுடைய வேலையை சப்ளை, ஒரு விஷயத்திற்கு ஒரு நாணயத்திற்கு 2 பாகம் என்பது போல விஷயத்திற்கும் 2 பாகம் இருக்கிறது. போதைப் பொருளை பொறுத்தவரை சப்ளை ஒரு பக்கம், டிமாண்ட் ஒரு பக்கம். சப்ளையர்ஸை கட்டுப்படுத்த வேண்டியது அரசனுடைய முதல் கடமை, அதை அவங்க செய்யட்டும். ஆனால் நம்முடைய வேலையெல்லாம் ஒரு சமுதாய இயக்கமாக டிமாண்ட் சைடை நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ரிடக்ஷன் இன் த டிமாண்ட் ஃபார் ட்ரக்ஸ், அது ஒரு சமுதாய இயக்கமாக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றும் பொழுது மட்டும்தான் டிமாண்டை குறைக்க முடியும். இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் எல்லாம் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாலும் கூட வீத லீடர்ஸ்ல நாம் எல்லோரும் இணைந்து ஒரு குடும்பமாக அதை முன்னெடுக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். 2019 கடைசியாக தேசிய அளவில் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நேஷனல் ட்ரக் டிபெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர் அவங்க எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா 3.1 கோடி மக்கள் கேனபீஸை பயன்படுத்துகிறாங்க, 2.26 கோடி மக்கள் ஓபியாடை பயன்படுத்துகிறாங்க, 77 லட்சம் மக்களுக்கு ஓபியாடு பயன்படுத்துவதற்காக பிரச்சனைக்கு அரசினுடைய இன்டர்வென்ஷன் தேவை. அதே நேரத்தில் டெய்லி ட்ரக் யூசர்ஸ் இன்ஜெக்ஷன் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணி தினமும் ட்ரக் யூசர் பயன்படுத்துகிறவங்க 8.5 லட்சம். இந்த நம்பரை பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியாக தெரியுதுங்க. ஏன்னா 2019 எடுக்கப்பட்ட டேட்டா. ஆனால் இன்னைக்கு நாம 2026 7 ஆண்டுகள் கழித்து பேசும் பொழுது நிச்சயமா இதெல்லாம் பல முறை மல்டிப்ளை ஆயிருக்கு. மத்திய அரசு இப்போ தான் 2025-26 ட்ரக் யூசர் சர்வேவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது 2027 தான் ரிப்போர்ட் வரப்போகுது. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது பயங்கர அலாமிங்காக இருக்க போகுது. அந்த ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிரிசன் இன்மேட்ஸ், ட்ராப் அவுட்ஸ், வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து எப்படி 2019 கடைசியாக எய்ம்ஸ் எடுத்த சர்வே மாதிரி இப்போ மத்திய அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அன் ஆன்கோயிங் சர்வே. நாம் அதுக்காக காத்திருக்காம நம்ம களத்தில் இறங்கி மாற்றத்திற்காக முன் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை சாராயம் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் பயன்படுத்துறவங்க 10 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் கணக்கெடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% தாண்டி இருக்கிறாங்க. அதில் எனக்கு அரசனுடைய உதவி வேணும், யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க, ஐ எம் அடிக்டட் டு ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவில் தமிழகம் 3வது இடத்துல இருக்கும். முதலிடம் உத்தரப்பிரதேஷ், 2வது இடம் ஆந்திர பிரதேஷ், 3வது இடம் தமிழ்நாடு. அதுவும் நம்ம சர்வேல பார்க்குறோம். இதுவும் 2019 டேட்டா தாங்க. அதுவும் 7 வருஷம் கழிச்சு 2026 பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு மேலே போயிருக்கும். அதனால் அரசு செய்யட்டும் அரசு செய்யட்டும் அரசு செய்யட்டும் என்று சொல்வதை விட நாமும் களத்திலிருந்து செய்வோம், இணைந்து செய்வோம் என்கின்ற காரணத்திற்காகத்தான் நம்முடைய வீதி லீடர்ஸ் இயக்கம் மக்கள் இயக்கமாக எல்லா சமுதாய பிரச்சனையிலும் நம்ம வாலண்டியர்ஸ் இருக்கணும், நாம் இருக்கணும், சமுதாய பிரச்சனையில நம்முடைய பங்கு இருக்கணும் தீர்ப்பதற்காக என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் இறங்கி இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இட்ஸ் அ சைலண்ட் வெப்பனா போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை தாய் மகன் பயன்படுத்துறாங்க, மகள் பயன்படுத்துறாங்கன்னா கூட பல இடத்துல நம்ம கூட கம்யூனிகேஷன் பிரேக் டவுன், எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியா மாறிக்கிட்டு இருக்கு. தாத்தா பாட்டி உறவினர்கள் அதிகமாக கூட குழந்தைகள் வெளியே ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. இதையெல்லாம் கூட கண்காணிக்க முடியும். அவங்க மூடு ஸ்விங்கை கண்காணிக்கலாம், அவங்க ரொம்ப டிட்டாச்சாக இருக்காங்களா, வித்ட்ராவல் சிம்டம்ல இருக்காங்களா பார்க்கலாம், அவங்க எமோஷன் லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை வச்சு தோராயமாக
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருமே கூட நம்முடைய சொந்தங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. யாராவது உதவி வேண்டும் என்றால் நாம் உதவி செய்யணும். இன்க்ளூடிங் பீப்புள் க்ளோஸ் டு அஸ். இஃப் தே நீட் ஹெல்ப் யூ நீட் டு ஹெல்ப் தேம். ஆனா இந்த சமுதாயத்துல இந்த வேகமாக ஓடக்கூடிய அந்த நாகரிக வளர்ச்சியில நம்ம உட்கார்ந்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லை. அதையும் நம்ம சரி செய்ய போறோம். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த ஜூலை 1 ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு நாம் சொல்வது, மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும், போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாகட்டும். ஒரு சாமானிய குடிமகனாக எந்த அரசு பவர் நம்மகிட்ட இல்லாம சாதாரணமாக நாம் களத்தில் இறங்கி இதற்கான வேலையை ஆரம்பிக்கின்றோம். ஜூலை முதல் வாரம் இதை 4ஆக நாம் பிரித்திருக்கின்றோம். ஜூலை முதல் வாரத்தை பொறுத்தவரை நானும் எனது குடும்பமும், நான் போதைப் பொருளை இன்றிலிருந்து பயன்படுத்த மாட்டேன் என்கின்ற உறுதிமொழி எடுக்கிறோம். அதே போல நம்முடைய குடும்பத்தினரும் நாம் அறிவுறுத்துறோம். வீதி லீடர்ஸ் மெம்பர் இல்லாமல் இருந்தால் அவங்ககிட்டையும் நம்ம பேசுகிறோம், அவங்களையும் நம்முடைய இயக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றோம். ஸோ ஜூலை 1 வரை நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் நம்ம பேசுகிறோம். நம்முடைய ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இதில் இருக்குது. நீங்கள் சர்க்குலேட் பண்ண வேண்டிய பேம்ப்ளெட்ஸ் இதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சமூக வலைதளத்தில் சர்க்குலேட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ட்ரக்ஸ்னால் என்ன, எப்படி பாதிக்கும், ஒரு ட்ரக்ஸும் நம்மளை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு ட்ரக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேனபீஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன், மோட்டிவேஷன், மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது. ஓபியாட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரௌசினஸ், நம்முடைய எச்சரிக்கையின்மையை குறைக்குது. அதிகமாக போகும்போது ஓவர்டோஸ் ஃபேட்டலாக மாறுது. ஸ்டிமுலன்ஸ் அக்ரெஷனை உருவாக்குது, ஆங்ஸைட்டி அதிகப்படுத்துது, ஹை பிபியை உருவாக்குது, டிப்ரெஷனையும் கொடுக்குது. இன்ஹேலன்ஸ் சுவாசிக்கக்கூடிய ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பிரெயின் ஃபங்க்ஷனை டேமேஜ் பண்ணுது. ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் போதைப் பொருளை பொறுத்தவரை யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் பயனும் இல்லை. அதனால தான் முதல் வாரத்தில் நாமும் நம்முடைய குடும்பம், 2வது வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை ஒரு சின்ன குழுவாக அதை எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உங்கள் தெருவாக இருக்கட்டும், உங்கள் ஏரியாவாக இருக்கட்டும், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனாக இருக்கட்டும், உங்கள் கிராம பகுதிகளாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இந்த பேம்ப்ளெட்டை போய் கொடுப்போம். குறிப்பாக இந்த வல்னரபிள் ஏஜ் குரூப் 14 வயதிலிருந்து 35 வயதுக்குள் இருக்கக்கூடியவங்களை ஸ்பெஷலாக நாம் போய் சொல்லுவோம். இந்த மாதிரி நாம் எல்லோரும் போதைப் பொருளுக்கு எதிராக நாம் இருக்கணும், ஒரு அவேர்னஸை உருவாக்குவோம். சப்போஸ் வீதி லீடர்ஸ் மெம்பர்ஸாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கடை நடத்துறீங்கன்னா அந்த கடையில் அந்த பேம்ப்ளெட்டை ஒட்டுங்க, வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அதை பார்க்கட்டும். நீங்கள் மருத்துவராக இருக்கீங்க, வீதி லீடர்ஸ் குழுமத்தில் இருக்கிறீங்க, டாக்டர்ஸாக இருக்கும் பொழுது நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். இருந்தும் மருத்துவமனையில் வி ஆர் எகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்த்தோம். நம்ம என்ன வேலை செய்தாலும் கூட வீதி லீடர்ஸில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர் நாம நம்முடைய ஒர்க் பிளேஸில் நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலேயே இந்த பேம்ப்ளெட்டை கொடுத்து நம்ம ஒட்டுவோம், அதை மக்கள் பார்க்கட்டும். ஸோ செகண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் 8லிருந்து 14 ஸ்மால் குரூப் டிஸ்கஷன், சின்ன சின்ன குழுக்களை நம்ம சந்தித்து பேசுகிறோம். என்னை பொறுத்தவரை ஒரு வீதி லீடர்ஸ், இன்னைக்கு நான் வீதி லீடர்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலண்டியர், நான் 2வது வாரத்தில் 100 பேர்த்த சந்திக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். 100 பேர், 7 நாள் 100 பேர். அது என் கூட வெளியே இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும். ஏன்னா உற்றார் உறவினர்கள் முதல் வாரத்தில் கவர் பண்ணுறோம். 2வது வாரம் 100 பேர்த்த நம்ம சந்திப்போம். ஒரு கடைக்கு போனால் கூட ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்துட்டு வரும். 3வது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி இளைஞர்கள், இளைஞிகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பப்ளிக் மூமெண்ட். இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம்னா, நாங்கள் மராத்தான் நடத்துகிறோம், நாங்கள் வாக்கத்தான் நடத்துகிறோம், நாங்கள் யோகா போட்டி நடத்துகிறோம், நாங்கள் ஸ்ட்ரீட் பிளே நடத்துகிறோம். ஸோ எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கூட 3வது வாரத்தில் நம்முடைய 35-40 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள், சகோதர சகோதரிகள், நீங்கள் எடுங்க, இனிஷியேட்டிவ் எடுங்க. நீங்கள் தலைவன் தலைவியாக சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்குங்க. எல்லா இடத்திலும் கூட மக்களை ஒன்று சேர்த்துங்க. நம்முடைய ஆப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, இதுலேயே நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். அந்த ஆப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆப்பில் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். உங்கள் பகுதியில், உங்கள் சட்டமன்றத்தில், உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். அதில் மக்களை சேர்த்தலாம். அதுவும் கூட இந்த ஆப்பை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் 4வது வாரத்தை பொறுத்தவரை நாம் பப்ளிக் பிளட்ஜஸ் எடுக்கிறோம், வாலண்டியர் ரெகக்னைஸ் பண்ணுறோம். 4வது வாரத்தில் அனைத்து இடத்திலும் கூட நாம் ஏற்கனவே சொன்னது போல் 22லிருந்து வரக்கூடிய 22 ஜூலையிலிருந்து கடைசி வரைக்கும் பப்ளிக் பிளட்ஜஸ் நம்ம எடுக்கிறோம். அனைத்து இடத்திலும் கூட நாம் இதை ஒரு பெரிய சமுதாய ஒரு இயக்கமாக மாற்றுகின்றோம். உதாரணத்துக்கு இந்த பிளட்ஜ் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். அதை ஒரு குழுக்களாக நம்ம வசிக்கக்கூடிய ஆஃபீஸில், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பள்ளிகளில், கல்லூரிகளில் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு உறுதிமொழியை நாம் எடுப்போம். உதாரணத்துக்கு இந்த உறுதிமொழியை நான் படிக்கிறேன், இது உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கணும். நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் எவ்விதமான
போதைப் பொருட்களை எச்சூழலும் பயன்படுத்த மாட்டேன். என் குடும்பத்தையும் சுற்றுப்புறத்தையும் போதையின் பிடியிலிருந்து பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வேன். சாமானிய மக்களின் ஒற்றுமையோடும் தலைமைத்துவ பண்போடும் போதை இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவேன். போதைக்கு எதிரான வலிமையான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்க போராடுவேன். போதை இல்லாத தமிழகம் என்கின்ற இலக்கை நோக்கி சாமானிய மக்களின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். போதையில்லா தமிழகம் பிறக்கட்டும். மாறுவோம், மாற்றுவோம். இது உங்களுக்கு உறுதிமொழி. இதை நாம 4வது வாரம் நம்முடைய வீதி ரீடர்ஸ் குழுமத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம். அதே நேரத்தில் ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் ஒரு நிகழ்வாக போதையில்லா பொள்ளாச்சி அப்படிங்கிற நிகழ்வு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சந்திப்பு, ஒரு பொதுக்கூட்டம், அதை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதே போல் 26ஆம் தேதி திருச்செந்தூர் பகுதியில் போதையில்லா தமிழகத்திற்காக அங்கேயும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சந்திப்பு போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நாம் எதுவுமே போராட்டம் என்று சொல்வதை விட ட்ரக்ஸுக்கு எதிராக போராட்டம். அரசு அவங்க வேலையை செய்கிறாங்க, நாம சமுதாய இயக்கமாக நம்முடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் இந்த 2 இடத்திலும் கூட பங்கேற்க இருக்கின்றேன். பொள்ளாச்சியில் 12ஆம் தேதியும் 26ஆம் தேதி திருச்செந்தூரிலும் பங்கேற்க இருக்கின்றேன். அதே போல நம்முடைய வீதி ரீடர்ஸ் குழுமத்தில் இருக்கக்கூடிய நீங்க எல்லோரும் உங்க பகுதியில் பங்கேறுங்க. உங்க இடத்துல மக்களை ஒருங்கிணைங்க, அனைவரையும் கொண்டு வாங்க, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மறுபடியும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆப்பை பயன்படுத்துங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. நான் முதலில் செய்ய வேண்டியது அறிவோம். என்ன ட்ரக்ஸ், என்ன பிரச்சனை, ஸ்டிமுலண்ட் என்ன, ஓபியாட் என்ன, சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னா என்னங்க, கேனபீஸ்னா என்ன, இது என்ன பண்ணும், இதை நாம எப்படி மக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும், அறிவோம். 2வது பகிர்வோம். சமூக வலைதளத்தை பயன்படுத்துங்க, ஆப்பை பயன்படுத்துங்க, பகிருங்க, மக்கள்கிட்ட நிறைய போய் பேசுங்க. சமூக வலைதளத்து மூலமா பகிருங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய பிரச்சனையை. 3வது ஒருங்கிணைப்போம். நம்மளுடைய வீட்டை ஒருங்கிணைப்போம், நம்ம தெரு ஒருங்கிணைப்போம், நம்ம வீதியை ஒருங்கிணைப்போம், நம்முடைய மாவட்டத்தை ஒருங்கிணைப்போம், மாநிலத்தை ஒருங்கிணைப்போம். 4வது பாதுகாப்போம். யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய காவல்துறை தான் இந்த வேலையை செய்யணும். சப்ளை சைடு அவங்க செய்யட்டுங்க, டிமாண்ட் சைடு நாம செய்யணும். வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மனித குலத்தில் யாராவது இருந்தாங்கன்னா ட்ரக்ஸுக்கு, அதை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம். 4வது பாதுகாப்போம். அறிவோம், பகிர்வோம், ஒருங்கிணைப்போம், பாதுகாப்போம். இந்த 4 பணிகளும் கூட வீதி ரீடர்ஸ் குழுமத்தில் இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் இது பொருந்தும். அனைவரும் சேர்ந்து இந்த மாபெரும் இயக்கத்தை ஜூலை மாதம் முழுவதுமே கண் துஞ்சாம முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை நீங்க அதை செய்யணும். நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் அதிக நேரத்தை கிடையாது, இதெல்லாம் கம்மியான நேரத்தில் செஞ்சிடலாம். கம்மியான நேரத்தில் அழகா நீங்க செஞ்சிடலாம். 1 மணி நேரம் நீங்க வாரத்துக்கு ஒதுக்குனா கூட, ஒரு வாலண்டியர் 1 மணி நேரம் ஒதுக்குனா கூட எவ்வளவு விஷயம் நடக்கும் பாருங்க. அதனால தான் நம்முடைய ஃபவுண்டேஷனுடைய குறிக்கோளே, வீதி லீடர்ஸ் நம்ம எல்லோருக்குமான குறிக்கோள் 001 அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். 0 அப்படின்னா நாம எந்த பணத்தையும் யாருக்கு கொடுக்கல. இன்னொரு 0னா எந்த பணத்தையும் யாருக்கிட்ட இருந்து வாங்கல. 1னா 1 மணி நேரம் ஒரு வாரத்திற்கு சமுதாயத்திற்காக நாம் கொடுக்கின்றோம். 001. No money taken, no money given, 1 hour given every week. 001 என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லோரும் இணைந்து, நீங்க ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரம் கொடுத்தா போதும். முதல் வாரத்துக்கு 1 மணி நேரம், 2வது வாரத்துக்கு 1 மணி நேரம், 3வது வாரத்துக்கு 1 மணி நேரம், 4வது வாரத்துக்கு 1 மணி நேரம், குறைந்தபட்சம் அதை கொடுத்தீங்கன்னா நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய கண் முன்னால் நாம் மாற்றி காட்ட முடியும். நாம் அனைவரும் சேர்ந்து இதை செய்வோம் என்று சொல்லி மிக பொறுமையாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தேவையான எல்லா இன்புட்டும் எல்லா விஷயங்களும் இந்த ஆப்பில் இருக்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் பகிருங்க. பேசக்கூடிய இடத்துல அதை பகிருங்க, பாருங்க, மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. முழுமையாக அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. முழுமையாக களத்தில் இறங்குங்க. ஜூலை மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகம் பார்க்கட்டும். மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். போதையில்லா தமிழகம் உருவாகட்டும். மாறுவோம், மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.